ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சம்மந்தமான வேலைகளையும் நான் வேலைக்கு பார்க்கக்கூடிய தளங்களில் உண்டான நியூ அப்டேட்ஸையும் நான் இந்த சேனலில் தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரேன். நான் ஒர்க் பண்ணக்கூடிய அதே தளங்களில் நீங்களும் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா பெல் சிம்பிளை அமுக்க மறக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. ஆன்லைன் வேலைகள் லாபகரமானது மற்றும் கவனமாக செய்யக்கூடியது. இதில் குறிப்பிடும் வேலைகளில் இணைவது எந்தவித கட்டாயமும் இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் விருப்பம் சார்ந்தது மட்டுமே. இப்படி ஒரு வேலை உள்ளது என்பதை மட்டுமே நான் பகிர்கிறேன். முதலீடு செய்யும் முன் நன்கு ஆலோசித்து முடிவு செய்வோம். இணைவதும் விலகுவதும் உங்கள் விருப்பம் சார்ந்தது. இன்னைக்கு நாம் பார்க்க வந்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அவங்களோட லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த தளத்தில் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வரேன். அந்த இதில் வந்து இன்றைக்கி அப்டேட்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இந்த அப்டேட் கொடுக்கப்பட்ட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. டைமிங் 7:40. என்னென்ன அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா விட்ராயல். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இப்போ விட்ரா வந்து கொடுத்துருந்தோம். நீ ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து விட்ரா கொடுத்துருக்குறீங்க. அது எப்போ வரும்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட ஆகஸ்ட் ஆகுது. இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவங்க கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 10th நம்மளுக்கு கிடச்சிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்க கிடையாது. இதுக்கு முன்னாடி ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அக்ரிமெண்ட் அனுப்பியிருக்காங்க கம்பெனிலேருந்து. வித்தின் 2 months பிஃபோர்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அனுப்புனதுக்கு நம்மளுக்கு வந்து அக்ரிமெண்ட் வந்திருக்குது. அவங்கவுங்க மெயில் ஐடியில் கண்டிப்பாக வந்திருக்கும். பார்க்காதவங்க நிச்சயமாக பார்த்து செக் பண்ணி அவங்க அந்த அக்ரிமெண்ட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை சைன் பண்ண சொல்லி மறுபடி ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லி கம்பெனி சொல்லியிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணி அனுப்பியிருந்தாங்களோ அவங்களுக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ளே இல்லைன்னா செப்டம்பர் 10க்குள்ளே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ செலெக்ஷன் வந்து நிறைய பேர் வந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. அவங்க கேட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷனோட மெயில் வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் யாரெல்லாம் ஓகே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இந்த வீக் எண்டுக்குள்ளே நம்மளுக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். ஆல்ரெடி வந்து இதுக்கு வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் இருக்கணும். யூடியூப், ஷேர்சாட் இந்த மாதிரியானது நிறைய வச்சுருக்கணும். இதில் வந்து யூடியூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு வந்து அதுக்கும் சொல்லியிருக்காங்க. வெப்சைட், பிளாக் அந்த மாதிரியானதை க்ரியேஷன் பண்ண தெரிஞ்சவங்க இது மாதிரியான இதுக்கு வந்து ஃபார்ம் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் இதில் எது உங்களால் முடியுமோ அதுக்காக மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் உங்களால் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் எல்லாரையுமே அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாரையும்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் ஓகேவா, நீங்கள் செலக்டடா அப்படின்னு செலக்டட் பர்சன்ஸை மட்டும்தான் எடுப்பாங்க. அப்போ மித்த எல்லாரும் என்ன அப்படின்னா மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக மாறுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பர்சன்ஸ் வந்து ரீஃபண்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரீஃபண்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் டீமுக்கும் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ரீஃபண்டுக்கு கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 monthsக்கு அப்புறம் தான் அவங்களுக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து வாய்ப்பில்லை. சேல்ஸ் அண்ட் ப்ரமோஷன் டீமுக்குள்ளே உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி விடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன மாதிரியான இதுன்னு விட்ராயல் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து யாரோடது பிளாக்ல இருக்குது, ஐடி சஸ்பெண்டில் இருக்குது, அப்புறம் என்னோட ஐடியை வந்து ஓப்பன் பண்ண முடியல, என் மெயில் ஐடி வந்து இதாகிடுச்சு, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸுக்கெல்லாம் யாரெல்லாம் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே அவங்க சொன்ன டைமுக்குள்ளே
கமாண்டருக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்களோ அந்த டைமுக்குள்ளே வந்த இதை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க. மற்ற யாரும் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோடத எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை வந்து அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தாக்கில் நம்மளுக்கு எப்போ மெயினாக எல்லாருக்கும் எதிர்பார்ப்போடு எல்லோரும் காத்துட்ருக்கிறது எப்போ வந்து நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது தான். இதோட இப்போ வந்து வீடியோ ஆஃபீஸர், இந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இது எல்லாம் செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தாக்கில் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். அந்தந்த இதில் இது செலக்ட் ஆகிருக்கவங்க அந்தந்த இதில் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை சார் நான் இதில் செலக்ட் ஆகிருக்கேன், நான் வந்து இது மற்ற டாஸ்க் ஒர்க்கை நான் பண்ணலாமா அப்படி இப்போ பிடிஓ ஆஃபீஸரில் இருக்கேன், நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் பண்ணலாமான்னா உங்களுக்கு பிடிஓ ஆஃபீஸர் இல்லாமல் வேறு ஒர்க்கும் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வந்து கொடுப்பாங்க. அந்த ஒர்க்கை பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போ எஸ்பிஓவோட முக்கியமான அப்டேட்ஸ். இப்போ லைவில் யாரெல்லாம் ஒர்க்கில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களோ, ஆக்டிவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவையான தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட தகவல் வந்து எப்பவும் அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டில் உள்ள தகவல்களை கண்டிப்பாக கேளுங்க. இல்லை எனக்கு வந்து டாபிக் ரைட்டாக வேணும்னிங்கன்னா நான் இதில் டாபிக் வைஸ் நான் இதில் கொடுத்துருக்கேன், இதை வந்து நீங்கள் பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கொடுக்க மறக்காதீங்க. என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்து லைக் கொடுக்கும்போது தான் இது மாதிரியான கண்டென்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு தொடர்ந்து நான் உங்ககிட்ட வந்து கொண்டாந்து சேர்க்க முடியும். இது வரைக்கும் என் வீடியோவை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.